தேவை ஒன்று ஏற்படும் போதுதான் புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்படுகிறது. ஒரு நல்ல கண்டுபிடிப்பானது அதை கண்டுபிடித்தவரின் வாழ்வை சிறப்பானதாக மாற்றும் வல்லமை பெற்றிருக்கும். ஆனால் ஒரு சில கண்டுபிடிப்புகள் அதை கண்டுபிடித்தவரின் கடைசி மூச்சை நிறுத்திய வரலாறு நம்மில் பலருக்கும் தெரியாது. கண்டுபிடிப்பாளர்கள் வெறும் படைப்பாளிகள் மட்டுமில்லை, வெறித்தனமான ஆர்வத்தை கொண்டவர்கள் என்பதை உணர்த்தும் 10 கண்டுபிடிப்பாளர்களையும் அவர்களை கொன்ற அவர்களின் சொந்த கண்டுபிடிப்புகள் எவை என்பதை பற்றியும் இப்போது பார்ப்போம். ஹென்றி ஸ்மோலின்ஸ்கி அமெரிக்காவின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு நிறுவனத்தில் பொறியாளராக வேலை செய்தவர் இவர் கார்களையும் விமானங்களைப் போல பறக்க வைக்க வேண்டும் என்ற ஆசை காரணமாக தான் பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு 1973ஆம் ஆண்டு தனது கனவான பறக்கும் காரை வடிவமைத்தார். 1973 செப்டம்பர் 13 அன்று தனது பறக்கும் காரின் திறனை சோதனை செய்ய பைலட் ஹெரால்டு பிளேக் என்பவருடன் தனது பறக்கும் காரில் விண்ணில் பறந்தார். சில நிமிடங்களிலேயே பறக்கும் காரின் ரெக்கை ஒடிந்து போனதால் விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்து நொறுங்கியது. இதில் ஹென்றி ஸ்மோலின்ஸ்கி மற்றும் பைலட் இருவரும் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தனர். பிரான்ஸ் ரேசெல்ட் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு தையல்காரர். இவர் விமானிகள் உடையை போல அணியத்தக்க வகையில் ஒரு பாராசூட்டை வடிவமைத்தார். முதலில் டம்மிகளை வைத்து இவர் செய்த சோதனைகள் வெற்றி பெற்றதால் உற்சாகமடைந்த பிரான்ஸ் ரேசெல்ட் தன்னைத்தானே வைத்து முதல் பரிசோதனை செய்ய முடிவு செய்தார். அந்த பரிசோதனையின் போது ஈஃபில் டவரில் இருந்து சுமார் 187 அடி உயரத்தில் இருந்து குதித்தபோது பாராசூட் இயங்காமல் தரையில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஹோரேஸ் லாசன் ஹன்லி ஒரு கப்பல் பொறியாளர். இவர் 3 விதமான மாடல்களில் நீர்மூழ்கி கப்பல்களை வடிவமைத்தார். 1862ஆம் ஆண்டு இவரது முதல் நீர்மூழ்கி கப்பல் பழுதடைந்ததால் நியூ ஆர்லியன்ஸ் கடலில் மூழ்கிவிட்டது. மற்றொன்று அலபாமா கடலில் மூழ்கிவிட்டது. 1863 அக்டோபர் 15 அன்று தான் வடிவமைத்த 3வது நீர்மூழ்கி கப்பலில் தனது குழு உறுப்பினர்கள் 7 பேருடன் பயணம் செய்தார் ஹன்லி. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதுவும் பழுதடைந்து கடலில் மூழ்கிவிட்டது. அதிர்ஷ்டவசமாக அதில் பயணம் செய்த சிலர் காப்பாற்றப்பட்டனர். ஆனால் நீர்மூழ்கி கப்பலை வடிவமைத்த ஹன்லி இறந்து போனார். தாமஸ் மிட்லி இவரது மரணம் சற்று வினோதமானது. இவர் புது வகையான எரிபொருள் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி புகழ்பெற்றவர். போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் விழுந்த இவர் தனக்கு உதவிக்காக கப்பிகள் மற்றும் கயிறுகளை கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்கியிருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒரு நாள் கயிறுகள் இவரின் கழுத்தில் மாட்டிக்கொண்டு இறுக்கியதால் மூச்சு திணறி இறந்து போனார். மேரி கியூரியை பற்றி உங்களில் பலருக்கும் தெரிந்திருக்கும். இவர் ஒரு இயற்பியல் மற்றும் வேதியியல் அறிஞர். கதிர் இயக்கம் பற்றிய ஆய்வுகளில் சிறந்து விளங்கியவர். ரேடியம் மற்றும் பொலேனியம் ஆகிய தனிமங்களை கண்டறிந்து 2 முறை நோபல் பரிசு வென்றவர். கதிர் இயக்கம் பற்றிய ஆய்வுகளே இவரது வாழ்வை முடித்து வைத்துவிட்டது. மனிதர்களுக்கு அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கதிர் இயக்கத்தை தற்செயலாக கண்டுபிடித்தார் கியூரி. இதன் காரணமாக ஏற்பட்ட இரத்த சோகை நோயினால் 1934ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி மரணமடைந்தார். வலேரியன் அபகோவ்ஸ்கி இவர் ரஷ்யாவை சேர்ந்தவர். 26 வயதான இவர் ஏரோவேகன் என்ற ரயில் என்ஜினை கண்டுபிடித்தார். இந்த ரயில் என்ஜினானது விமானத்தின் என்ஜின் மற்றும் புரொப்பல்லர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த காலத்திலேயே அதிக வேகத்துடன் செல்லும் ரயில் என்ஜினாக இதை வடிவமைத்திருந்தார் வலேரியன். சோவியத் உயர் அதிகாரிகள் மாஸ்கோவுக்கு சென்று வர பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த ரயில் என்ஜின் தனது முதல் பயணத்தில் வெற்றிகரமாக மாஸ்கோ சென்றடைந்தது. ஆனால் மாஸ்கோவில் இருந்து திரும்பும் போது ஏற்பட்ட விபத்தில் இதை வடிவமைத்த வலேரியன் உட்பட 6 பேர் இறந்து போனார்கள். வான்ஹூ 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வான்ஹூ என்ற சீன அதிகாரிக்கு நிலவுக்கு பயணம் செல்ல வேண்டும் என்ற கனவு இருந்தது. இதற்காக இவர் பிரத்யேகமான நாற்காலி ஒன்றை வடிவமைத்தார். இந்த நாற்காலியில் 47 ராக்கெட்டுகள் இணைக்கப்பட்டிருந்தது. நிலவுக்கு செல்ல தயாரான வான்ஹூ தான் வடிவமைத்த நாற்காலியில் அமர்ந்தார். ராக்கெட்டுகள் பற்ற வைக்கப்பட்டது. துரதிர்ஷ்டவசமாக ராக்கெட்டுகள் நாற்காலியுடன் மேலே எழும்புவதற்கு பதிலாக வெடித்து சிதறியதால் வான்ஹூ அதே இடத்தில் சின்னாபின்னமானார். அபு நாசர் இஸ்மாயில் சுமார் 40,000 பதிவுகளை கொண்ட அரபு அகராதியை உருவாக்கியதன் மூலம் நன்கு அறியப்பட்டவர். இஸ்மாயில் செய்த ஒரு காரியம் அவரை மேலும் புகழ்பெற வைத்துவிட்டது. பறவையைப் போல பறக்க ஆசைப்பட்ட இஸ்மாயில் அதற்காக மரத்தாலான 2 பெரிய சிறகுகளை தயார் செய்தார். பின்னர் நிஷாப்பூர் நகரில் இருந்த உயரமான மசூதியின் உச்சியில் இருந்து குதித்து பறக்க முயற்சி செய்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கீழே விழுந்ததில் சிறகுகள் இல்லாமலேயே மேலே போய் சேர்ந்து விட்டார். ஹென்றி வின்ஸ்டான்லி இங்கிலாந்தை சேர்ந்த ஹென்றி வின்ஸ்டான்லி ஒரு சிறந்த என்ஜினியர். இவர் ஒரு அழகான லைட் ஹவுஸ் கட்டிடத்தை கட்டினார். தனது இந்த கட்டுமானம் எத்தகைய பெரும் புயல் மழையையும் தாங்கும் வல்லமை படைத்தது எனவும் மேலும் பெரும் புயல் சமயத்தில் இந்த லைட் ஹவுஸுக்குள் தான் இருக்க வேண்டும் எனவும் விரும்பினார். அவரது விருப்பமும் ஒரு நாள் நிறைவேறியது.
1903ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு பெரும் புயலில் சிக்கிய ஹென்றி கட்டிய கலங்கரை விளக்கம் இவரையும் சேர்த்து 6 பேருக்கு கல்லறையாகிவிட்டது. ஓட்டோ லிலியாந்தல். ஜெர்மனி சேர்ந்த ஓட்டோ லிலியாந்தல் விமான போக்குவரத்தின் முன்னோடியாக கருதப்படுகிறார். கிளைடர்களை கொண்டு சுமார் 820 அடிகள் வரை பறந்து சாதித்து காட்டியவர். இது போன்ற ஒரு முயற்சியில் இவர் சுமார் 50 அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்ததில் இவரது கழுத்து எலும்பு முறிந்தது. சுமார் 36 மணி நேரம் உயிருக்கு போராடிய ஓட்டோ லிலியாந்தல் மரணமடைந்தார். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.